அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளி தரக்கூடிய யோக நட்சத்திரங்கள் எது அப்படிங்கிறதையும், அது எந்த நாம யோகத்தில் பிறந்தவர்களுக்கு அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த பதிவில் பிரீத்தி நாம யோகத்தில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய யோக நட்சத்திரங்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிரீத்தி நாம யோகம் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரத்தில் வரக்கூடிய 27 நாமயோகங்களில் இரண்டாவதாக வரக்கூடிய நாமயோகம். ஒரு சுபத்துவமான நாமயோகம். பிரீத்தி அப்படி என்றால் புகழ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஒரு மனிதனுக்கு புகழ் அப்படிங்கிறது எப்போ கிடைக்கும், ஒரு கையஸ்டான வாழ்க்கை அப்படிங்கிறது எப்போ கிடைக்கும், இந்த நாமயோகத்தில் பிறந்தவர்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத தெளிவான விளக்கத்தோடு பார்க்கலாம். உங்களுடைய ஜாதகத்தில் முதல் பக்கத்தில் பிறந்த தேதி, பிறந்த நேரம் குறிப்பிட்டு எழுதியிருப்பாங்க. அதில் கரணம், நாமயோகம், திதி, வாரம் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. அதில் நித்திய நாமயோகம் அப்படின்னு சொல்லி போட்டு பிரீத்தி நாமயோகம் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தால் அதுதான் நீங்கள் பிறந்த நாமயோகம். ஒவ்வொரு மனுஷனுக்கும் இந்த நாமயோகம்தான் உங்களுடைய வாழ்க்கையை சிறப்படைய வைக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. பொதுவாகவே ஜாதகத்தை பார்த்துட்டு, கட்டத்தில் கிரகங்களை பார்த்துட்டு, குரு அங்கே நிற்கிறாரு, ராகு இங்கே நிற்கிறாரு, இந்த மாதத்தில் நல்லது நடந்துடும், அடுத்த மாதத்தில் நல்லது நடந்துடும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பொதுவான பலன் சொல்கிறது அப்படிங்கிறது 100க்கு ஒரு 15% தான் சரியாக வரும். ஆனால் பர்ஃபெக்டாக நல்ல பலன் அப்படிங்கிறது நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், நாம் பிறந்த நாமயோகத்தின் அடிப்படையில் யோகாதிபதிகள் தசை புத்திகள் நடத்துகிற காலத்தில்தான் அந்த ஜாதகருக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. அதாவது நாமயோகம் அப்படிங்கிறது ஒரு பிள்ளையார் சுழி மாதிரி. நம்ம எந்த ஒரு விஷயத்தை செய்ய போனாலும் ஒரு சுழி போட்டு எழுதுவோம், தொடங்குவோம், பிள்ளையார் சுழி போட்டு தொடங்குவோம். அதே மாதிரி தான் நாம் பிறக்கின்ற பொழுது பகவான் நமக்கு போட்ட சுழி அப்படிங்கிறதான் இந்த நித்திய நாமயோகம். அதில் பிரீத்தி நாமயோகம். அப்போ நித்திய நாமயோகம் அப்படிங்கிறது பொதுவாக நாமயோகங்களை பற்றி குறிப்பிடுவது. அதில் வரக்கூடியது தான் இந்த பிரீத்தி நாமயோகம். அப்போ இந்த பிரீத்தி நாமயோகத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில் எப்பேற்பட்டாவது ஒரு சூழ்நிலையில் அவங்க கையஸ்டான ஒரு வாழ்க்கை வாழ முடியும், எப்படின்னா நல்லா வந்துடுவாங்க, பேரும் புகழ் அந்தஸ்து கௌரவத்தோடு வாழ்வாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நாமயோகம் தான் இந்த பிரீத்தி நாமயோகம். இந்த நாமயோகத்திற்கு புதன் அப்படிங்கிற கிரகம் யோகாதிபதியாக வருவார். செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் அவயோகியாக வருவார். நல்லா புரிஞ்சுக்கங்க. உங்கள் ஜாதகத்தில் லக்னத்தின் அடிப்படையில், ராசியின் அடிப்படையில் எந்த தசாபுத்திகள் நடந்து கொண்டு இருந்தாலும் யோக தசாபுத்திகள் நடக்கிற காலத்தில் இன்னும் ரொம்ப கூடுதலான நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. அதனால் யோகாதிபதி அப்படிங்கிறது புதன், அவயோகி அப்படிங்கிறது செவ்வாய். இந்த பிரீத்தி நாமயோகத்திற்கு யோக நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது ஆயில்யம், கேட்டை, ரேவதி. இதில் புதனுடைய ஆயில்ய நட்சத்திரமே யோக புள்ளியாக ஆரம்பிக்கும். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும், எந்த ஒரு நல்ல காரியங்கள் செய்தாலும் இந்த யோகாதிபதியினுடைய நட்சத்திரங்களான ஆயில்யம், கேட்டை, ரேவதி நட்சத்திரத்தில் செய்யக்கூடிய காரியங்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி அவயோகியான நட்சத்திரங்களான செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்ட நட்சத்திரம். இந்த அவிட்ட நட்சத்திரம் அப்படிங்கிறது எந்த காரணத்து கொண்டும் நன்மை செய்யாது. ஒருவேளை உங்கள் ஜாதகங்களில் லக்னாதிபதியே போய் அவிட்ட நட்சத்திரத்திலிருந்து தசை நடத்தினாலும், உங்கள் ராசியாதிபதியே போய் அவிட்ட நட்சத்திரத்திலிருந்து தசாபுத்தி நடத்தினாலும் உங்களுக்கான நல்ல பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் 90% குறைவு. அந்த காலகட்டத்தில் தான் உங்களை கடுமையாக தண்டிக்கிற மாதிரியான ஒரு பலாபலனை கொடுத்துரும். ரொம்ப சோதிக்கக்கூடிய அமைப்பில் எல்லாம் உங்களுக்கு அந்த தசா காலங்கள் இருக்கும். எது செவ்வாய் திசை நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னாலும் சரி, அதே மாதிரி இந்த அவிட்ட நட்சத்திரத்தில் எந்த கிரகம் நின்று தசாபுத்தி நடத்தினாலும் சரி, அதன் வழியாக மிகப்பெரிய பாதிப்புகள் அப்படிங்கிறது வந்துதான் தீரும். அப்போது இந்த பிரீத்தி நாமயோகத்தில் பிறந்தவர்களுக்கு புதன் யோகாதிபதியாக வர்றார் அப்படின்னு சொன்னால் கல்வி எவ்வளவு வேண்டுமானாலும் படிக்கலாம். அதாவது படிப்பு அப்படிங்கிறது போய்கிட்டே இருக்கலாம். ஏன்னா புதன் அப்படிங்கிறது கல்விக்காரகன், அறிவுக்காரகன், புத்திக்காரகன், செயல்திறன், எதையுமே நுண்ணோக்கி செய்யக்கூடிய அமைப்பு, சூழ்ச்சி தந்திரத்தோடு பேசக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் புதன் தான்.
இந்த புதன் அப்படிங்கிறது உங்களுக்கு யோகாதிபதியாக பெறக்கூடிய அமைப்பில் இருக்கின்ற பொழுது உண்மையாகவே கல்வியினுடைய உச்சத்தை இவர்கள் தொடுவார்கள் அப்படிங்கிறதான். எவ்வளவு வேணாலும் படிச்சுக்கலாம், அதுக்கு புதன் பக்கபலமாக இருப்பார். ஒருவேளை இந்த புதன் போய் அவிட்ட நட்சத்திரத்தில் நின்று தசை தசாபுத்தி நடத்தினால், அந்த புதன் தசை நடந்தாலும் கூட நமக்கு சுபபலன்கள் கிடைக்காது. ஏன்னா யோகமான கிரகம் போய் அவயோகியினுடைய நட்சத்திரத்தில் போய் நின்று தசை நடத்தினால் அந்த அவயோகி அவரை சிறப்பாக செயல்பட விடுவாரா? செயல்பட விட மாட்டார். புரியுதுங்களா? அப்போ எதையுமே தெளிவாக பார்த்து பலன் தெரிஞ்சுக்கணும். ஜாதகத்தில் புதன் திசை நடக்குது, எனக்கு ஏன் நல்லது நடக்கல அப்படின்ட்டு ஒரு காரணம் வேணும் இல்லையா? அந்த புதன் அப்படிங்கிறது போய் இந்த அவயோகியான செவ்வாயினுடைய நட்சத்திரங்களான மிருக சீரகம் சித்திரை அவிட்ட நட்சத்திரங்களில் நின்று தசை தசாபுத்திகள் நடத்தக்கூடாது. அதே போன்று இந்த அவயோகியான செவ்வாய் பகவான் ஆயில்யம் கேட்டை ரேவதி நட்சத்திரத்தில் நின்று தசையோ தசாபுத்திகளோ நடத்தக்கூடாது. இப்படி மாறி நின்று தசை தசாபுத்திகள் நடத்தினாலும் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கான சிறப்பான பலன்கள் கிடைக்காது. அப்போது ஒவ்வொரு கிரகமும் தனிப்பட்ட முறையில் நின்று எந்த ஒரு சூனியத்திலையும் மாட்டாமல் அவயோகத்திலையும் மாட்டாமல் இருந்தால், தசை தசாபுத்தி நடந்தால் அந்த காலகட்டத்தில் தான் ஜாதகருக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்குமே தவிர எல்லா தசை தசாபுத்திகளிலும் கிடைக்காது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கங்க. அதனால தான் உங்கள் ஜாதகத்தை ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட காட்டி தெளிவாக ஆய்வு பண்ணி உங்களுக்கான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்குங்க. கேளுங்க, நீங்கள் எந்த கரணத்தில் பிறந்திருக்கீங்கன்னு கேளுங்க, எந்த நாமயோகத்தில் பிறந்திருக்கீங்க, உங்களுக்கு எந்த திதியில் பிறந்திருக்கோ அந்த திதிக்கு சூனியாதிபதிகள் யார், அவங்களுக்கான பரிகார வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கங்க. சும்மா சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு வந்தோமோ அப்படின்னு சொன்னால் நம்ம நல்லா வாழ முடியாது. தெளிவாக கேட்டு தெரிஞ்சு அதற்கான நெகட்டிவான பலன்கள் என்ன நடக்கும், பாசிட்டிவான பலன்கள் என்ன நடக்கும், நெகட்டிவான பலன்கள் நடந்தால் அது எந்த கிரகத்துடைய ஆதிக்கத்தில் நடக்குது, அதற்கான கோயில் அப்படிங்கிறது எது, அதற்கான பூஜை புனஸ்காரங்கள் என்ன அப்படிங்கிறத ஜோதிடர்கிட்ட தெளிவாக கேட்டு தெரிஞ்சு உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைச்சுக்குங்க. அப்போ தான் சிறப்பாக இருக்கும். புரியுதுங்களா? அதனால் இந்த பிரீதி நாமயோகத்தில் பிறக்கின்றவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடியவர்களாக, புத்தி கூர்மையாக, அறிவு கூர்மையாக செயல்படுவார்கள் அப்படிங்கிறத எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதே மாதிரி எவ்வளவு பெரிய கஷ்டமான பாடத்தையும் தெளிவாக கற்றுத்தெளியக்கூடியவர்கள் அப்படிங்கிறதும் இந்த பிரீதி நாமயோகத்தில் பிறந்தவர்கள். இவங்களை எப்படினாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இவங்களுடைய வாழ்க்கை உச்சத்துக்கு கொண்டு போகும், நல்லா வாழ்வாங்க, அந்தஸ்து கௌரவம் புகழோடு வாழ்வாங்க அப்படிங்கிறது தான் இந்த பிரீதி நாமயோகம் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. புரியுதுங்களா? அதனால் உங்ககிட்ட ஒரு வாக்குறுதி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு வாக்கு கொடுத்தா அந்த வாக்கை காப்பாற்றுறதுக்காக கடுமையாக போராடிட்டு இருப்பீங்க, கண்டிப்பாக காப்பாற்றிடுவீங்க. புரியுதுங்களா? அந்த மாதிரியான அமைப்பெல்லாம் இந்த புதன் சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருப்பார். இந்த பிரீதி நாமயோகத்தில் பிறந்தவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். கூட்டு தொழில் அப்படிங்கிற ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதனால் இந்த நாமயோகம் அப்படிங்கிறது புதன் நாமயோகம் அப்படிங்கிறதுனால, புதன் யோகாதிபதியாக பெற்ற நாமயோகம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அந்த பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். 7 எல்லாம் புதன் இருந்துட்டாரு அப்படின்னு சொன்னால் அதான் பார்ட்னர்ஷிப், கூட்டு தொழில் சேர்ந்து பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆனால் அந்த பிரீதி நாமயோகத்தில் பிறந்தவர்கள் இருவர் சேர்ந்து அந்த பிஸ்னஸ் செய்கின்ற பொழுது மேலும் மேலும் வளர்ச்சி அடையும். பிரிகின்ற காலகட்டத்தில் அது வளர்ச்சி அடையாது அப்படிங்கிற ஒரு அமைப்பும் இருக்குது. அது எல்லா விஷயத்திலும் சரி. 7ஆம் இடம் அப்படிங்கிறது நண்பர்கள், கூட்டாளிகள், வெளிவட்டார பழக்க வழக்க தொடர்புகள் அப்படிங்கிறது, வியாபார தொடர்புகள் அப்படிங்கிறது, பண பரிவர்த்தனை அப்படிங்கிறது, ஜாமீன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசை பண்ணக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது, லைஃப் பார்ட்னர் கணவன் மனைவி உறவை பற்றி சொல்லக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால இந்த 7 எல்லாம் செவ்வாய் புதன் இருந்தால் சிறப்பான பலனை செய்யக்கூடிய முடியும். இதே 7 செவ்வாய் போய் அமைஞ்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன், அந்த 7ஆம் இடம் நாஸ்தி தான். யாருக்கிட்ட போய் நீங்கள் நம்பி போய் நின்னாலும் எல்லாமே துரோக பாதகங்கள் தான். கொடுத்ததை வாங்க முடியாது, கொடுத்ததை கேட்டால் அடுத்தது பகை, இப்படியால போய் விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வரும். அதே மாதிரி இந்த நாமயோகத்தில் பிறந்தவர்களுக்கு பிரச்சனைகள் எங்கே வரும் அப்படின்னு கேட்டால், இந்த செவ்வாய் எங்கே நிற்கிறாரோ அதன் வழியாகத்தான் பிரச்சனையை கொடுப்பாரு. அப்போது லக்னத்தில் என்ன ஜாதகர் தனக்குத்தானே ஒரு பிரச்சனைகளை மாட்டிக்கொள்வார் அப்படிங்கிறது. பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு எந்த காரணத்தை கொண்டும் சக்ஸஸ் ஆகாது. ஒரு வாஸ்து சரியில்லாத இடத்த வாங்கி மாட்டிக்கிடுவோம். ஒரு இடத்த வாங்க போகிறீங்க, அந்த இடத்துக்கான டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது சரியாக இருக்காது. ஒரு வில்லங்கமான டாக்குமெண்ட்ஸ் இருக்கும், அதில் போய் வாங்கி மாட்டிக்கிடுவீங்க. அந்த வில்லங்கத்தை சரி பண்ணுறதுக்கே பணம் பொருளை செலவழிச்சிக்கிட்டு இருப்போம். புரியுதுங்களா? ஒரு வீடு கட்டி குடி போனேன், அப்போ இருந்து தான் எனக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியான அமைப்பெல்லாம் இந்த செவ்வாய் கொடுத்துரும். அப்போ செவ்வாய் அப்படிங்கிறது சகோதர காரகமுடன, அப்போ சகோதரர்கள் வழியிலும் சிறப்பான பலனை நம்ம அடைய முடியாது அப்படிங்கிறதான். ஒரு வில்லங்கத்தோடையே செயல்பட்டு இருப்பாங்க. இப்போ 5ஆம் இடத்துலலாம் செவ்வாய் இருந்தால் பூர்வீக சொத்துக்களில் கடுமையான பிரச்சனை இருக்கும், அதை சரி பண்ணவே முடியாது.
அதாவது அண்ணன் தம்பி உறவு அப்படிங்கிறது இந்த இடத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா, மேட்டுக்கும் பள்ளத்துக்கும் ஒருத்தர் இழுத்துக்கிட்டு அந்த சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசி ஒரு தெளிவான முடிவுக்கு வரமாட்டாங்க. ஒரு சரியான பாகப்பிரிவினைக்கும் வர முடியாது. அப்போ அந்த சொத்துக்களை வந்து அனுபவிக்கக்கூடிய யோகிதை அப்படிங்கிறது இல்லாமல் போயிடும். அதனாலேயே முக்கால்வாசி அந்த இடத்த விட்டு வெளியேறி போய் வேறு இடத்துல வாழ வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஒருவேளை அந்த நமக்கு வந்து அந்த சொத்துக்களில் வில்லங்கங்கள் நின்று பேசி முடித்தோம் அப்படின்னு சொன்னால், அதன் மூலயமாக நமக்கு கிடைச்சது அப்படின்னு சொன்னால் நம்ம பிரச்சனையை தீர்த்துக்கலாம் சொல்லி எதிர்பார்ப்போடையே வாழ வேண்டிய கட்டாயத்திலலாம் இருக்கும். ஆக செவ்வாய் எங்கே நின்னாலும் லக்னத்திலிருந்து 12 பாவங்கள் எந்த பாவத்தில் நின்னாலும் தசை தசாபுத்தி நடத்தினாலும் அவர்கள் பார்க்கக்கூடிய 4, 7, 8ஆம் பார்வை எந்த இடத்துல எல்லாம் படுதோ அங்கெல்லாம் பிரச்சனையை கொடுப்பார். ஆனால் புதன் எந்த பாவத்தில் நின்னாலும் அவர் அந்த பாவத்துக்கு நன்மையை செய்வார். அதே மாதிரி பார்க்கக்கூடிய இடத்துக்கும் நன்மை செய்வார். புரியுதுங்களா? அதனால் வந்து 1ஆம் இடம் லக்னம், 2ஆம் இடம் குடும்பத்தில் என்ன சிறப்பு, 3ஆம் இடம் சகோதர ஸ்தானத்தில் என்ன சிறப்பு, தைரியம், தன்னம்பிக்கை, முயற்சி வெற்றி பெறும். 4ஆம் இடம் அதாவது வீடு, வண்டி, வாகனம், கல்வி சிறப்பாக அமையும். 5ஆம் இடம் உயர் பதவி, அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். அதே மாதிரி பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் பெறுவோம். 6ஆம் இடம் கடனில்லாத வாழ்க்கை. 7ஆம் இடம் நல்ல நண்பர்கள், நல்ல லைஃப் பார்ட்னர் அப்படிங்கிறது. 8ஆம் இடம் ஆயுள் பலம், அந்தஸ்து, கௌரவம், புகழ் கிடைக்கும். அதாவது கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்குகள் எந்த பிரச்சனையும் வராது. 9ஆம் இடம் தந்தையால் நல்ல ஆதாயத்தை பெறக்கூடிய அமைப்பில் இருப்போம். 10ஆம் இடம் நாம் எந்த தொழில் செய்தாலும் சிறப்பாக செஞ்சு வெற்றி பெறுவோம். கர்மஸ்தானம் வலுப்பெறுகின்றது. 11ஆம் இடம் லாபஸ்தானம் வலுப்பெறுது. அபிலாசைகள் பூர்த்தியாகும். 12ஆம் இடம் ஐன போக விரயஸ்தானத்தில் இருக்கின்ற பொழுது எந்த ஒரு பயணத்தை மேற்கொண்டாலும் தூரதேச பயணங்களை நல்ல ஒரு ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். நான் ஒரு மோட்சஸ்தானம் அப்படிங்கிறதுனால இறைவனுடைய பக்தி வழிபாடு சிறப்பாக இருக்கும். அப்படிங்கிறதெல்லாம் இந்த யோகாதிபதி நின்ற பலன்கள். அந்தந்த தசை தசாபுத்தி காலம், அதாவது புதனுடைய தசை தசாபுத்தி காலத்தில் ஜாதகர் எந்த பாவகத்தில் புதன் என்று தசை தசாபுத்தி நடத்துகிறாரோ அதன் வழியாக சிறப்பான பலனை கிடைப்பார். அப்போ 17 வருடங்கள் அப்படிங்கிறது புதனுடைய தசா காலம் சிறப்பாக இருக்கும். ஆனால் அவயோகனுடைய தசா காலம் 7 வருஷம்தான். 17 வருஷத்தில் கிடைக்கக்கூடிய அந்த யோக பலனை 7 வருஷத்தில் முடிச்சிருவார் அப்படிங்கிறது செவ்வாய். அப்போ செவ்வாய் திசையில் செவ்வாய் புத்தியில் நம்ம சிக்கக்கூடாது அப்படிங்கிற அமைப்பை புரிஞ்சுக்கோங்க. இந்த பிரதி நாமயோகத்தில் பிறந்தவங்க வந்து தயவுசெய்து இந்த செவ்வாய் திசையோ செவ்வாய் புத்தியோ நடக்கிற காலத்தில் நிலம், பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையோ இந்த மாதிரி உங்களுடைய உடன் பிறந்த சகோதரர்கள்கிட்ட போய் ஒரு பேச்சுவார்த்தை பேசுகிறதோ எடுக்கிறதோ இந்த மாதிரியான வேலைகளெல்லாம் நீங்கள் செய்யாமல் இருந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு. ஏன்னா அது பிரச்சனை தீராது, ஓயாமல் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த காலகட்டத்தில் இடம் வாங்குறதோ வீடு கட்டுறதோ இதெல்லாம் செஞ்சிங்கன்னா வில்லங்கத்தில் தான் முடியும், சிறப்பான பலன் கிடைக்காது. அப்போது உங்களுக்கு யோக நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது ஆயில்யம், கேட்டை, ரேவதி நட்சத்திரம். இந்த ஆயில்யம், கேட்டை, ரேவதி நட்சத்திரங்களில் நீங்கள் என்ன செஞ்சாலும் அது உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும். அப்போ புதனை யோகாதிபதியாக பெற்ற பிரதி நாமயோகத்துக்காரர்களுக்கு இந்த நட்சத்திரங்களே உறுதுணையாக இருக்கும். இதில் நீங்கள் என்ன பண்ணாலும் வெற்றி தான். உங்களுக்கான பர்சனல் விஷயங்கள், டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறதும், பண பரிமாற்றங்கள், தகவல் தொடர்பு, மற்றபடி உங்களுக்கான சொந்த விஷயங்கள் இருக்கும். பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்கள் செய்கிறதெல்லாம் இதில் பண்ணுங்கள். அதே மாதிரி நாட்டு அதிர்ஷ்ட வாய்ப்புக்கு சில பேர் கேட்பாங்க, எனக்கு யோக நட்சத்திரம் கொடுங்க, அதில் நான் மூவ் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சில பேர். அதற்கும் இந்த நட்சத்திரம் தான் உறுதுணையாக இருக்கும். அப்போ நான் நட்சத்திரம் அப்படிங்கிறது வழித்தடங்கள், அந்த நல்ல வழித்தடத்தில் போகணும் அப்படிங்கிறது தான். அப்போ புதனுடைய நட்சத்திரமான ஆயிலம், கேட்ட ரேவதி நட்சத்திரம் பிரேதி நாமயோகத்துக்காரர்களுக்கு நல்ல வழித்தடமாக அமையும். இதில் போன வெற்றி உண்டு. அவயோகியான செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரங்களான மிருகசீர்ஷம், சித்திரை, அவிட்ட நட்சத்திரத்தில் அந்த வழித்தடங்களில் போனால் ஜாதகர்கள் சிறப்பான பலனை அடைய முடியாது. கெடு பலன்கள் தான் அதிகமாக நடக்கும். அதனால் அந்த நட்சத்திரங்களை தவிர்த்து விட வேண்டும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் வந்து 3ஆவதாக வரக்கூடிய ஆயுஷ்மன் நாமயோகத்தை பற்றி பார்க்கலாம். இந்த ஆயுஷ்மன் நாமயோகத்தில் பிறந்தவர்களுக்கு யோக நட்சத்திரங்கள் எது, அவயோக நட்சத்திரங்கள் எது அப்படிங்கிறத அடுத்த பதிவில் பார்க்கலாம். மிக்க நன்றி.